இந்த கமருதீன் பரதேசிக்கும் பார்வதி பரதேசிக்கும் ரெட் கார்டு கொடுத்தது மக்கள் கொண்டாடி தீர்க்குறாங்க அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. 50% கொண்டாடுறாங்க, 50% எதுக்குறாங்க தான். ஏன்னா இவங்க வந்து ஷோவை வேணும்னே கொண்டு போய் சாண்ட்ராவோட நடிப்பை சாண்ட்ரா தப்பு பண்ணாத மாதிரியே பண்ணுது. அட்லீஸ்ட் இவங்க உண்மையாக இருந்துட்டு வெளில போகிறாங்க, அவங்க உள்ளே நடிச்சுக்கிட்டு ஒரு குரூப் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் அப்படி அவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கிடைக்காது. இவங்கெல்லாம் போய் ப்ராஜெக்ட் போய் எடுத்து நல்லா தான் இருப்பாங்க, கமருதீன் பார்வோம். ஆனால் அவங்க பண்ணது இந்த காரை திறந்து வெளில அனுப்புனது, ஒரு கேவலமாக பேசுனது. ஆனால் பார்வும் பேசியிருக்கு, சாண்ட்ராவும் பேசியிருக்காங்க. இதில் திவ்யாவும் அரோராவும் உள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. வெளியில் ஜென்யூனாக இறங்குதுன்னு பார்த்தா சபரியும் வினோத் மட்டும்தான். இதில் மாமா டிவி பார்த்த வேலை வேலை அவ்வளோதான். இதில் வந்து விஜய் சேதுபதி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அங்கேருந்து ஷூட்டிங்கில் வர்றான், ஷூட்டிங்கில் கேவலமாக கழிவுகளையும் ஊற்றுவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நடிச்சுட்டு அங்கேருந்து வர்றான். வந்தோடனே இதை கொடுக்கும்போது அதோட பிரஜைனோட பொண்டாட்டினோடனே கொதிக்க தான் செய்வாப்புல. அதுவும் திறந்தெல்லாம் வெளில தள்ளி விட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு மதுரைக்காரச்சி வந்து தள்ளி விட்டா அடித்து. ஒரு மதுரைக்காரி என்ன பண்ணுவாளோ அந்த வேலையை பார்த்துட்டா. கமருதீனும் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டான், வேலையை. ஒன்றும் பண்ண முடியாது. இவனெல்லாம் 3வது வாரமே அனுப்பியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. வச்சுக்கிட்டு இதே விஜய் சேதுபதி தான், நீ நல்லா பண்ணுற, மாறிட்டு வர்றேன்னு அவனை நம்ப வச்சு அவனை ஏமாற்றி உள்ளே வச்சு இப்போ அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. பாரு ஓகே, பாரு வந்து போய் ஏதாச்சும் பண்ணிப்பா, அவளாம் வந்து ஸ்டடியான ஆள், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா, எதிர்த்து நிற்பா. இவன் என்ன பண்ணுவான்? கமரு என்ன பண்ண போகிறான்? அடுத்த சீரியலில் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, கிடச்சிடும், எப்படி கொடுத்துருவாங்க. 10 நாள் 1 மாதத்தில் மறந்துடுவாங்க. பெரிய பெரிய அளவில் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் வந்து பண்ணதை என்ன ஜஸ்டிஃபை பண்ணலான்னா, டாஸ்க்கு நடக்கும்போதே டாஸ்க்கை நிறுத்தாமல் அவங்க நடத்தினாங்க. விஜய் டிவி பண்ண கேவலமான வேலை தான். பிக் பாஸ் மேலே உட்காந்துக்கிட்டு இந்த அயோக்கியத்தனத்தை இந்த டீம் பண்ணது தாங்க இப்போ நடந்ததில் கேவலமான செயலே தான். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது தெரில. ஆனால் மக்கள் கொண்டாடுறாங்க, பெரும்பாலான மக்கள் வந்து இதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆன்சைட்டி ஆகிட்டாங்க. நேற்று நடந்த ஷோலாம் பார்த்து பல பேர் பிபி வந்து ஐயோ சாண்ட்ரா அப்படி பண்ணிட்டாங்களா, அவன் பண்ணது தப்பு தான். நேற்று பார்த்த ஒரு கட்டை மட்டும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சாண்ட்ரா வந்து இதாகிடுச்சின்னு நமக்கு தோணும். ஆனால் இவங்க வந்து கேவலமாக பண்ணிட்டாங்க. பாரும் கமருதீனும் கேவலம் பண்ணிட்டாங்க. முன்னாடியே இவங்களாம் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். இந்த அளவுக்கு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இந்த நேரத்தில் ரெட் கார்டு கொடுக்கறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது வந்து ஃப்ராடுத்தனம். இதை பயன்படுத்தி சாண்ட்ரா பல புறம்போக்குங்கள் கேமே ஆடாமல் உள்ளே உட்காந்துருக்க திவ்யா பரதேசி இருக்குது பாருங்க, சரியான ஃப்ராடு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பாருக்கிட்ட வந்து நீ வெளில போடி, நீ முதல்ல வெளில போடி, நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே நீ வெளில போடி, உன்ட்ட சொன்னல கமருதீன், நீ வாழ்க்கை அழிச்சிட்டியான். அவன் என்னென்ன பேசுனா மாற்றி இவங்க பண்ணாங்க. இதில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க உத்தமர்கள், இவங்க வந்து அயோக்கியர்கள், அப்படி தானே? திவ்யாக்கெலாம் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும் கதை. உள்ளே நடிச்சுக்கிட்டு உட்காந்துதான் பாருங்க. அவங்களுக்குலாம் எந்த கெரியரில் ஒன்றுமே இருக்காதுங்க. நீங்கள் டைட்டில் வின்னரே வாங்கு, பல டைட்டில் வின்னர்ஸை நம்ம மறந்தே போயிட்டோம். ஸோ அதனால் வந்து இதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் இவங்க தப்பு பண்ணலன்னு சொல்ல, தப்பு தான். அந்த நாய்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அது அப்போயே கொடுத்துருக்கணும்டா. கமருதீனுக்கெல்லாம் 3வது வாரமே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லைடா. பிரஜைன்னு சாண்ட்ரா நடிப்பாங்க பாருங்கள். இந்த சென்டிமெண்ட்டை மட்டும் ஏற்றுக்க முடியாதுங்க. போய் உட்காந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.